இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார், அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார், நமக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். கண்ணீரை காண்கிறார், உன் கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், நமக்கு விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே. ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார்,
துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. குருடரின் கண்கள் திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். அவர் நல்லவர்.
வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் நல்லவர். நல்லவராகிய தேவனை இந்த காலை வேளையில நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஜீசஸ், ஹல்லேலூயா. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை நான் சொல்லிட்டு நாம் தொடர்ந்து நாம் ஆராதிப்போம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்று நாம் பாடிக்கொண்டே இருக்கிறோம். நான் ஒரு 2-3 வசனங்களை நேற்று இந்த ஆராதனைக்காக ஆயத்தப்படுத்தும் போது நான் அப்படியே ஆவியானவர் அந்த நடத்துதலை கொடுத்தனால அந்த வசனங்களை அப்படியே பார்த்து கொண்டே இருந்தேன். இப்போ சங்கீதம் 107 அதனுடைய 1வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான். சங்கீதங்கள் அநேக இடங்களிலே இந்த வசனங்கள் மீண்டும் மீண்டுமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. Oh, give thanks to the Lord, for he is good, for his mercy endures forever. இதே வசனம் பல இடங்களிலே சங்கீத பகுதிகளில் மீண்டும் மீண்டுமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 118 வாசித்தீங்கன்னா அதில் அதனுடைய 1வது வசனத்திலையும் 29வது வசனத்திலையும் இதே வசனம் சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் சில இடங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தமிழில் அவருடைய கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு மொழிபெயர்ப்புகளிலே அது வித்தியாசப்பட்ட வார்த்தைகள் அந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு தமிழில் ஒரே இதுவாக முடிச்சிட்டாங்க. ஆனால் இங்கிலீஷில் அதை சொல்லும் போது give thanks to the Lord, for he is good, for his mercy endures forever அப்படின்னு ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது. for his love endures forever அப்படின்னு சொல்லி இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது. his loving kindness endures forever. அவருடைய காருண்யம் என்றும் உள்ளது, அவருடைய அன்பு என்றும் உள்ளது, அவருடைய கிருபை என்றும் உள்ளது, his grace. இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா all of these are interconnected. அப்போ கர்த்தர் நல்லவர் என்று சொல்லும்போது நம் உள்ளத்தில் ஒன்றை கொள்ள வேண்டும், his favor endures forever. எல்லாத்தையும் சேர்த்து சொல்லணும்னா அவருடைய தயவு, his favor endures forever. ரெண்டாவதாக இன்னொரு வசனத்தை நான் பார்த்தேன். சங்கீதம் 100 அதனுடைய 5வது வசனம். சங்கீதம் 100 அதனுடைய 5வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை
தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முதலாவது பார்த்தோம், His favor endures forever. இரண்டாவதாக கர்த்தர் நல்லவர், அவருடைய உண்மை என்றும் உள்ளது. His faithfulness endures forever. His faithfulness endures forever. அவருடைய இரக்கங்கள் மாத்திரம் அல்ல, not just His mercy, not just His favor, not just His grace, love or loving kindness, but His faithfulness endures forever. forever அப்படின்னு சொல்லும்போது தலைமுறைக்கு தலைமுறைக்கு அவர் உண்மை உள்ளவர். என்றைக்கோ ஒரு நாள் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின தேவன் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு பின்பாகவும் அதை நிறைவேற்ற உண்மை உள்ளவராய் இருந்தார். இன்றைக்கு வரைக்கும் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய உண்மை என்றும் உள்ளது. His faithfulness endures forever. மூன்றாவதாக ஒரு காரியத்தை சொல்கிறேன். சங்கீதம் 135 அதனுடைய 3வது வசனம். சங்கீதம் 135 அதனுடைய 3வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது. கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது. Praise the Lord, for the Lord is good. Sing praises to His name, for it is pleasant. For it is pleasant. அது இன்பமானது. அந்த நாமத்தை நாம் உயர்த்த வேண்டும். அந்த நாமத்துக்கு நாம் துதிகள் பாட வேண்டும். அவர் நல்லவர், அவர் நல்லவர். இப்போ இந்த நாமத்துக்கு நாம் ஏன் துதிகள் பாட வேணும் அப்படின்னா, அவருடைய பலத்த நாமம் என்றும் உள்ளது. His formidable name endures forever. அவருடைய பலத்த நாமம் என்றும் உள்ளது. His formidable name endures forever. பாருங்க, இந்த தேவன் மோசேக்கு தன்னை வெளிப்படுத்தின போது, நீர் யாருன்னு நான் சொல்றதுன்னு கேட்கும்போது கர்த்தர் சொல்றாரு, I am who I am. இல்லை மற்ற ஒளிபெயர்ப்பில் எப்படியாக சொல்லுகிறது, I am that I am. இருக்கிறவராகவே இருக்கிறேன். Formidable name. இந்த பலத்த நாமம், இந்த பலத்த நாமம். இன்றைக்கு கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்று சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அவருடைய தயவு என்றென்றும் உள்ளது, அவருடைய உண்மை என்றென்றும் உள்ளது, அவருடைய பலத்த நாமம் என்றென்றும் உள்ளது. இன்னொரு காரியத்தை நான் சொல்கிறேன். சங்கீதம் 34 அதனுடைய 8வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. Psalms 34 and verse 8 இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். Oh, taste and see that the Lord is good. Blessed is the man who trusts in him. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இப்போ அவரை ருசித்து பாருங்கள், அவரை ருசித்து பாருங்கள். பாருங்க, இந்த பகுதியில் தாவீது இதை எழுதும்போது, தாவீது கர்த்தரை ருசித்து பார்த்து என்ன எழுதினார் அப்படின்னா, கர்த்தர் நல்லவர், அவரை ருசித்து பாருங்கள். அதற்கு பின்பாக வந்த ஜனங்களும் இப்பொழுது வரைக்கும் இருக்கிற ஜனங்களும் நாமும் அவரை ருசித்து பார்த்து என்ன சொல்கிறோம், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். என்றோ அன்னைக்கு ஒரு நாள் நல்லவராக இருந்தவர் இல்லை, அவர் எப்பொழுதுமே நல்லவர். அதான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தின தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய முற்பிதாக்கள் அவரை ருசித்து பார்த்து அவர் நல்லவர் என்று சொன்னாங்க. இப்பொழுது இருக்கிற சந்ததியும் அவரை ருசித்து பார்த்து நல்லவர் என்று சொல்லும். பின்பாக வருகிற சந்ததியும் அவரை ருசித்து பார்த்து நல்லவர்னு தான் சொல்லும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது.
அவருடைய ருசியிலே, அவருடைய சுவையிலே அது என்றும் உள்ளது. His flavor endures forever. அவருடைய ருசி, அவருடைய சுவையில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. எப்பனாலும் ஆதி முதற்கொண்டு இப்பொழுது வரைக்கும் என்றென்றைக்கும் அவர் இருக்கிறவாகவே இருக்கிறார். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்லுகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. அவரை ருசிக்கிறவர்கள் அவர் மீது நம்பிக்கையாயிருப்பார்கள். Those who taste him will trust in him. Hallelujah. கடைசியாக ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். நாகூம் அதனுடைய 1வது அதிகாரம் 7வது வசனம், நாகூம் 1வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். The Lord is good, a stronghold in the day of trouble, and he knows those who trust in him. அப்போ இந்த நல்ல தேவன் எப்படிப்பட்டவர்னா, அவர் என்றும் உள்ள அரணான கோட்டை. He is a fortress that endures forever. அவர் என்றும் உள்ள ஒரு அரணான கோட்டை. He is a fortress that endures forever. A fortress that endures forever. தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். யார் அவரை நம்புகிறவர்கள்? அவரை ருசிப்பவர்கள், அவரை நம்புகிறவர்கள். அவருக்கு அவர் ஒரு அரணான கோட்டையாக இருக்கிறார். எப்பெல்லாம் இருக்கிறாரு? எப்பெல்லாம் தீங்கு நாள் வருகிறதோ அப்பெல்லாம் அரணான கோட்டையாக இருக்கிறார். which means he is a fortress forever that endures forever. Hallelujah. கர்த்தர் நல்லவர். அப்படியே இருக்கிற இடங்களில் கொஞ்ச நேரம் எழுந்து நின்று நாம் தேவனை ஆராதிப்போம். Hallelujah Jesus. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். Hallelujah. கர்த்தர் நல்லவர். Hallelujah Jesus. அவர் நல்லவர். அவருடைய தயவு என்றும் உள்ளது. His favor endures forever. Hallelujah. கர்த்தர் நல்லவர். அவருடைய உண்மை என்றும் உள்ளது. His faithfulness endures forever. கர்த்தர் நல்லவர். அவருடைய பலத்த நாமம் என்றும் உள்ளது. His formidable name endures forever. கர்த்தர் நல்லவர். அவருடைய சுவையிலனா அவருடைய ருசி என்றும் உள்ளது. His flavor endures forever. கர்த்தர் நல்லவர். He is a fortress that endures forever. என்றும் உள்ள ஒரு அரணான கோட்டை அவர். அவரை போல ஒரு நல்ல தேவன் இல்லை. Hallelujah Jesus. We worship you God. காலை வேளையில் கர்த்தர் நல்லவர் அப்படின்னு நம்ம சொல்லி ஆராதிக்கணும்னா, it's not just the words, it's not just who he is. அவர் யார் என்பது ஒரு பக்கம் நம்ம பார்த்தோம். ஆனால் அவர் யார் என்பதை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அதை அறிந்து என் வாழ்க்கையில் அவர் செய்கிற எல்லாவற்றையும் என்னுடைய நன்மைக்காக, என்னுடைய நன்மைக்கு ஏதுவாக செய்கிற தேவன், அவரில் தீங்கு ஒன்றும் இல்லை என்பதை அறிந்தவர்களாய் நம்மை அவர் பாதத்தில் அர்ப்பணித்தவர்களாய் இந்த காலை வேளையில் அவர் நல்லவர் என்று சொல்லி ஆராதிப்பதில் தான் அந்த முழு உண்மையும் இருக்கிறது. ஹல்லேலூயா. அது ஒரு உண்மை உள்ள ஒரு ஆராதனையாக இருக்கும். ஏன்னா கர்த்தர் நல்லவர் நல்லவர்னு பாடிட்டு நம்மளும் போயிடுவோம்.
only when we can put our trust in Him and say, Lord, whatever you do in my life is for my good, that is when He becomes good in your life. Hallelujah. That is when singing praises to God, saying He is good, is meaningful. Hallelujah. Hallelujah. அவரை போல நல்ல தேவன் இல்லை. அப்படியே ஒரு நிமிஷம் எல்லாருமா இருக்கிற இடங்கள்ல, ஓ என்னுடைய வாழ்க்கையை நான் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். என் வாழ்க்கையில் நீர் எது செய்தாலும் என் நன்மைக்காக, என் வாழ்க்கையில் நீர் எதை அனுமதித்தாலும் என் நன்மைக்கு ஏதுவாக. ஓ ஹல்லேலூயா. நீர் தீங்கு செய்கிற தேவன் அல்ல. ஓ யூ ஆர் a God who is good. நீர் நல்லவர், நீர் நல்லவர். அவரை போல ஒரு தேவன் இல்லை. ஹல்லேலூயா ஜீசஸ். உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல என்னை தேற்றிட யாரும் இல்லையே. இயேசையா யாரும் இல்லையே. உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல என்னை தேற்றிட யாரும் இல்லையே. இயேசையா யாரும் இல்லையே. உம்மை போல என்னை
இயேசுவே நீர் நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றீர். எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன்? செய்த நன்மைகள் ஏராளமே. இயேசுவே எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன்? செய்த நன்மைகள் ஏராளமே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். இயேசுவே ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். இயேசுவே நீர் நல்லவர். இயேசுவே நீர் நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றீர். எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில நல்லவராகிய அந்த தேவனை நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா ஜீசஸ். விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே.
அது நன்மையாய் முடியுமே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம்